பைக் அது என்கிட்ட நீங்க சொல்லுங்க. வேட்பாளரா சீமான் அவர்கள் அறிவிச்சாங்க. உங்க பேரை சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்றது ஒரு ஸ்டார் தொகுதி, எப்பயுமே ஒரு ஸ்டார் தொகுதி தான் ஆட்சி நகர். எங்க நிக்க போறீங்க? நீங்க உங்க வேலைகள் ஆரம்பிச்சு நீங்க ட்விட்டர் பக்கத்துல அந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது நீங்க துரிதமா செயல்பட்டு தெரியுது. மக்கள் கிட்ட நீங்க அடிக்கடி போக ஆரம்பிச்சீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கிடைக்குது? ரியாக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்கு. அவங்க உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்கள் இருக்கு, அந்த சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வுமே கிடைக்கிறது இல்ல அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவங்களுக்கு தேர்வு முறையில பிரச்சனை இருக்கு. ஏன்னா பல்லாண்டு காலமாக அந்த மக்களை ரொம்ப ஒரு விளிம்பு நிலையிலேயே ஆட்சியாளர்கள் மாறி மாறி வச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு நாளையும் பொழுதையும் கழிக்கிறதே அவங்களுக்கு பெரிய சிரமமான ஒரு விஷயம் தான். அதுக்கு நடுவுல அவங்களுக்கு இருக்க பெரிய பெரிய சிக்கல்களுக்கான நிரந்தர தீர்வை நோக்கி போறது அப்படிங்கிறது அவங்களுக்கு 2ஆம் பட்சமா தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கான சிக்கல்கள் என்னன்னு அவங்களுக்கு நமக்கு தெரியுது. நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு அவங்களுடைய எதிர்கால தலைமுறையோட நல்வாழ்வுக்காக இந்த அரசியல் மாற்றம் உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கறத பேசி புரிய வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரு நம்பிக்கை இருக்கு. கேக்குறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, நல்ல ரிசீவ் பண்றாங்க. இது உங்க முதல் தேர்தலா? ஆமாங்க. முதல் தேர்தல் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வேட்பாளரா நீங்க ஓட்டு கேட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேட்பாளரா நீங்க போகும்போது எவ்வளவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்குன்னா, நான் சொன்னதான், எனக்கு பொறுப்புணர்வு மிகவும். நான் இந்த தொகுதி எனக்கு ஒதுக்கப்பட்டப்பயே இந்த தொகுதியில சூழலியல் சிக்கல்கள் ரொம்ப மிகுதியா இருக்கு. விளிம்பு நிலை மக்கள், ரொம்பவே ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துல இருந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த தீர்வுகளும் கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் களத்துக்குள்ள போனேன். அதனால இது இவ்வளவு நாள் போராட்ட களத்துல இருந்தது, இப்ப அது தேர்தல் களமா இருக்கு. மத்தபடி எப்பவுமே மக்களை சந்திக்கிறது தான். அதுல எனக்கு புதுசா எதுவும் இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க? அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை வேட்பாளர் நிறுத்தும் போது என்ன சொன்னாங்க? என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் நிக்க போறீங்க, அட்வைஸ் என்ன கொடுத்தாங்க? ஜெயிச்சிடணும், அது சொன்னாங்க. ஜெயிச்சிடணும்யா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சொன்னாங்க. இது மாதிரி மாநிலனால தண்ணி பிரச்சனை இருக்கும். குறிப்பா சுற்றுச்சூழல் பார்த்துட்டு தான் இதை பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. எப்படி இதை கையாண்டீங்க? அதுவும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு ஈஸி டாஸ்க் இல்ல. அது பண்றது எப்படி இருந்தது? அது இப்போ நம்ம கிட்ட ஒரு ஒர்க்கிங் சிஸ்டம் இருக்கு. கொடிசியா கோயம்புத்தூர்ல முத அதை தொடங்கணும். அதாவது லாரி வாட்டர், குடிநீர் ஆர்ஓ வாட்டர் எடுத்துட்டு குழாய்களின் வழியா, இப்ப நீங்க இந்த பேரிகேட்ஸ் பாக்குறீங்களா, இந்த பேரிகேட்ஸ்ல குழாய்கள் போட்டுருவோம். குழாய்கள் போட்டு நம்மளுடைய மேன் பவர் ஒர்க் ஃபோர்ஸை பயன்படுத்தி குழாய்கள் வழியா தண்ணீர் குடிச்சு கூட்டத்துக்குள்ள கொடுக்குற மாதிரி தான் இது. இங்க ஏன் அது எளிமையா இருக்குன்னா, இங்க உள்ள என்டையர் கிரௌடுமே ஒரு மாதிரி ஒரு சமூக நலன் சார்ந்த கிரௌடு தான். நம்ம இப்ப ஒர்க் ஃபோர்ஸே இல்லைன்னா கூட அந்த பைப்ல தண்ணி வந்துட்டு இருக்குன்னா புடிச்சு கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இது மத்த கட்சியோட கூட்டங்கள் மாதிரி இங்க கிடையாது. அதனால அது எளிமையா முடிஞ்சிருது. நம்ம தண்ணி அவைலபிலிட்டி வச்சுட்டு கொஞ்சம் மேன் பவரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். தண்ணி இங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே சிறப்பா கையாளுவாங்க. இதுல இந்த முறை நம்ம அறிக்கை போட்டிருந்தோம். எல்லாருமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துட்டு வாங்க, காலியா கூட எடுத்துட்டு வாங்க, இங்க தண்ணி புடிச்சுக்கலாம்னு சொல்லி நிறைய பேரு என்கிட்ட காமிச்சிட்டு போனாங்க. உங்களோட பதிவுல இருந்து இந்த பாட்டில் வாங்கணும் மாநாட்டுக்காக அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்துக்கிட்ட இந்த முயற்சிகள் எல்லாமே ரொம்ப எளிமையா நமக்கு சாத்தியப்படுத்தப்படும். வெற்றி பெறுவார். நன்றி.